ஆமென். தொடக்க நூல் 31ஆம் அதிகாரம் முக்கிய குறிப்புகள். லாபானும் அவர் குமாரரும் தன் செழிப்பை கண்டு பொறாமைப்படுவதை யாக்கோபு கவனிக்கிறார். தேவன் யாக்கோபை தன் தேசத்திற்கு திரும்பும்படி அழைக்கிறார். யாக்கோபு கடவுளுக்கு கீழ்ப்படுகிறார். லாபான் யாக்கோபை துரத்தி செல்கிறான். யாக்கோபு தீங்கு செய்ய வேண்டாம் என்று கடவுள் லாபானை எச்சரிக்கிறார். இறுதியில் இருவரும் ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார்கள். நாமும் இது போன்ற சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் எதிர்கொள்கிறோம். நம் சொந்த குடும்பத்தினர் உறுப்பினர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அப்படியாக கூடிய சமயங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் யாக்கோபை கையாண்டதை போலவே நம்மையும் ரட்சிக்க, அவருக்கு கீழ்ப்படியவும் அவருடன் இணைந்திருக்கவும் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இதன் மூலம் யாக்கோபை போலவே நாமும் உண்மையிலேயே ரட்சிக்கப்படுவோம். 32ஆம் அதிகாரம். யாக்கோபு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்பி வந்ததையும் தன் இரட்டை சகோதரனாகிய ஏசாவை சந்தித்ததையும் விவரிக்கிறது. யாக்கோபு இரவில் தனியாக இருக்கிறார். கடவுளுடைய தூதர்களை எதிர்கொள்கிறார். அவர்கள் தெய்வீக பாதுகாப்பின் உறுதியுடன் அவரை ஊக்குவிக்கிறார்கள். இந்த அதிகாரத்துல நம்ம படிக்க கேட்டோம். இரவு முழுவதும் அவருடன் ஒரு மனிதன் மல்யுத்தம் செய்ததாக நாம் கேட்டோம். யாக்கோபு தேவனிடமிருந்து எதையும் விரும்ப தொடங்கவில்லை. கடவுள் அவரிடம் எதையோ எதிர்பார்த்திருக்கிறார். யாக்கோபின் பெருமை மிக்க தன்னம்பிக்கை மற்றும் மாம்ச சூழ்ச்சி அனைத்தையும் கடவுள் விரும்பினார். தேவைப்பட்டால் அதை பலவந்தமாக எடுக்கவும் கடவுள் விரும்பினார். விடியற் காலமான போது, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உண்மை போகவிட மாட்டேன் என்று யாக்கோபு தேவனுடைய மனுஷனை பார்த்து சொல்கிறார். அந்த மனிதன் கேட்கிறான், உன் பெயர் என்ன என்று. யாக்கோபு அந்த சமயத்துல வெட்கப்பட்டு இருக்கணும். தனது பெயர் யாக்கோபு என்று ஒப்புக்கொள்கிறார். அதன் அனைத்து யாக்கோபு என்றாலே ஏமாற்றுவார் என்று ஜேக்கப் மீன்ஸ் டிசீவர். அனைத்து ஏமாற்று மற்றும் ஏமாற்று தொடர்புகளை கொண்டிருந்தார். ஆயினும் அவர் யாக்கோபு என்று ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. ஒப்புக்கொண்டார். அவர் ஒப்புக்கொண்ட பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றார். அவரது பெயர் மாற்றப்பட்டது நாம் கேட்டோம். நிச்சயமாகவே இது கடவுளால் தோற்கடிக்கப்பட்ட ஆசீர்வாதம். பழைய யாக்கோபு வாழ்க்கையை கடந்து செல்வதற்கும் புதிய இஸ்ரவேல் வாழ்க்கையின் வருகைக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. நாமும் தேவனால் தோற்கப்படுவதற்கு நம்மை அனுமதிக்கும் பொழுது, when we allow ourselves to be defeated by God, for surely we will also receive mighty abundant blessings in our life. நாமும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, புதிய ஜீவனை அவரில் மட்டுமே பெறுவோம் என்று இந்த அதிகாரம் நமக்கு கூறுகிறது. 33ஆம் அதிகாரம். ஆபத்து காலத்தில் தேவரை நோக்கி கூப்பிடுவது வீண் அல்ல. மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது அவன் சத்துருக்களை அவனோடு சமாதானமாயிருக்கும்படி தேவன் ஏற்பாடு செய்வார். ஏசா யாக்கோபை ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். அவர்களிடையே மிகுந்த கனிவு கடந்து செல்கிறது. When we please God, even our enemies will come and join hands with us and show us much love. So saying that, amen, and we conclude Amen. chapter 33. Amen. So இன்னைக்கு questions sir. So first question. What did Rachel steal from her father's house before they left? அவர்கள் புறப்படுவதற்கு முன்பு ராக்கேல் தன் அப்பாவின் வீட்டிலிருந்து எந்த பொருளை திருடினாள்? 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 31:19. தந்தையின் குலதெய்வ சிலைகளை திருடி கொண்டு சென்றார். Correct. Kuladeva, she steals Laban's idols. Very good. Second question. லாபாரின் தெய்வங்களை வைத்திருந்தவனுக்கு என்ன நடக்கும் என்று யாக்கோபு சொன்னார்? 31:32. What did Jacob say would happen to the person who had Laban's gods? அவற்றை ராக்கேலுக்கு யாரேனும் திருடி இருந்தால் அவர்கள் உயிரோடு இருப்பதில்லை என்று கூறினார் யாக்கோபு. Perfect. ஆனால் ராக்கேல் திருடி இருப்பார்கள் என்று தெரியாதவர். Correct. Thank you. Next question. சாட்சியாக அவர்கள் நிறுத்திய அந்த கற்குவியலுக்கு யாக்கோபு என்ன பெயர் வைத்தார்? 31ஆம் அதிகாரம் 47-48. What name did Jacob give to the heap of stones that they set up as a witness? எகர் சகுத்தா. Correct. யாக்கோபு என்ன பெயரிட்டார்? எகர் சகதுத்தா என்றும் யாக்கோபு கலையை பெயரிட்டார். Correct.
என்ன கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் படிக்க வைக்கிறேன்னு திட்டிக்காதீங்க. இந்த இந்த எக்ஸசைஸ் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இன்னும் க்ளோஸா தெரியணும்ன்றதுக்காக நம்ம இதை பண்றோம். So next question. லாபான் தன் இடத்திற்கு திரும்பும் முன் என்ன செய்தான்? What did Laban do before he returned to his place? 31:55. 55. 31:55 இல்ல 55. அதிகாலையில் லாபான் எழுந்து தன் Yes, பேர yes. பிள்ளைகளையும் புதல்வியரையும் முத்தமிட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கினான். பின்னர் அவன் அவர்களை விட்டு பிரிந்து தன் இடத்திற்கு திரும்பி போனான். Correct. Amen. He blesses his children and grandchildren. Very good. Next question. தான் சந்தித்த பரலோக மனிதர்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்த போது யாக்கோபு என்ன செய்தார்? 32:2. What did Jacob do when he realized the significance of the heavenly beings he encountered? இதுதான் கடவுளின் படை என்று கூறி Correct. இதுதான் கடவுளின் படை என்று கூறி அந்த இடத்திற்கு மகளையும் என்று பெயரிட்டார். Correct. மகனே means two camps. 2 camps என்று அர்த்தம். கடவுளின் படை என்று கூறி. Very good. Yes. Next question. யாக்கோபு ஜனங்களையும் மந்தைகளையும் 2 தொகுதிகளாக பிரித்த போது அவ்வாறு செய்வதற்கு அவர் என்ன தந்திரோபாயமாக இருந்தது? என்ன பிளான் செய்தார்? When Jacob divided the people and flocks into 2 groups, what was his tactical reason for doing so? 32:8. ஏனெனில் ஏசா ஏசா வந்து ஒரு பகுதியை தாக்கினாலும் தாக்கினாலும் பாதியை ஒழித்தாலும் பாதி என்னிடம் மீதி இருக்கும், அதுக்குள்ள நம்ம உஷாராலாம்னு சொல்லிட்டு 2 பாகமாக பிரித்தார். Correct. அண்ணன் ரொம்ப எப்படி உஷாரா. அண்ணன் வந்து எப்படியா நம்முடைய என்ன பண்ணுவான், நம்ம அவனுடைய தலைப்பெயரை வாங்கிட்டோம், அதனால இன்னும் கோபத்துக்கு தானே ஒரு பகுதி அழிஞ்சா கூட எனக்கு இன்னொரு பகுதி ஆண்டு இருக்கின்றதுக்காக 2 பகுதிகளா 2 பகுதிகளாக பிரித்தார். ரொம்ப உஷார் யாக்கோபு. உஷாராயிட்டார். Very good. Thank you. Next question. யாக்கோபு கொடுத்த பெனியேல் என்ற பெயரில் என்ன விசேஷம்? What is unusual about the name Peniel as given by Jacob? 32:30. 32:30. அப்பொழுது யாக்கோபு யாக்கோபு தன் கனவு முகத்தை நேரே கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி பெனியேல் என்று பெயரிட்டார் அந்த இடத்திற்கு. ஆமென். உயிர் தப்பி பிழைத்தேன். ஆமென். Thank you. Next question. ஏசா 400 ஆட்களோடு வருவதை பார்த்தபோது யாக்கோபு என்ன செய்தார்? 33:3. What did Jacob do when he lifted up his eyes and saw Esau coming with 400 men? அவர் அவர்களுக்கு முன் சென்று தம் சகோதரை நெருங்கி செல்லுகையில் 7 முறை தலையில் விழுந்து அவரை வணங்கினார். ஆமென். என்ன செய்தார்னா 7 முறை Very good. Thank you. எல்லாம் ஆன்சர் பண்ணீங்க. Very nice. Thank you for patient listening. Arukidas and family, special thanks. Thanks to all the families. Good night. God bless. ஏசிதாஸ், அந்தோனி சின்னப்பதாஸ். Okay, AC Das. Thank you. Good night, sir. Good night to your family. Kannada, Tamil எல்லாம் படிச்சீங்க. Very nice. Thank you. கட்டாயம்.